நல்லா இருக்கா? குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மக்களுக்கு சொல்லுங்க. எடுத்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைப் தான் வருவாங்க. வேற பக்கம் போயிடாதீங்க, இங்கேயே வருவோம். சாப்பாடு ஏதாவது வேணுங்களா பாருங்க, இங்கே இருக்காங்களா 2 வாவல் மீன் வாங்கி வச்சுங்க. இது மக்களே, குளிக்கிறதுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. குளிக்கிறதுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டோம். எவ்வளோங்க இந்த மீன்? இது 80 ரூபாங்க, 300 ரூபா, இது 50 ரூபா, 40. மீன் இது என்ன மீன்? எதுங்க இது? அது வந்து ரோ கட்டலாங்க. இது வந்து ஜிலேபி. இது எவ்வளோ வருது? இது 150 ரூபாங்க. 150. இதெல்லாம் இங்கே டேம் மீனுங்களா? இங்கே பிடிக்கிறதுங்களா? ஆற்று மீன் இருக்குதா? அதில் எல்லாமே ஆற்று மீன் தாங்க. அது மட்டும் தான் வெளியே வாங்க. இது ஆற்று மீன். இது ஆற்று மீன். ஒரு 2 மீனை வாங்கிட்டு போவோம். இதுப்பா அந்த கடை, இந்த கடையா? அதோ இப்போ 2 வாவல். இப்போ மீன் கொடுத்துட்டீங்கல்ல, அவங்களுக்கு தான் 2 வாவல் போட்டு கொடுத்துருங்க. அவங்க வாங்கி போனாங்க. எங்கேருந்து வாங்கிட்டு போனாங்க? இங்கேருந்தா அவனு 2 வாவல் வேணும். இந்த மீன் பாறை மீன் சொல்லுவீங்களா? இது பாறை வாவல். போதும் வேணும் சொல்கிறேன் பாரு. இன்னும் வருவாங்க உங்களுக்கு சாப்பிடுங்க. இங்கே உட்கார சொல்லிடுங்க. வருவாங்க. வேற பக்கம் போயிடாதீங்க, இங்கேயே வருவோம். சாப்பாடு ஏதாவது வேணுங்களா பாருங்க, இங்கே இருக்காங்களா அந்த குரூப்பில் வந்தாங்கன்னா அப்படியே கூப்பிட்டுக்குங்க. யார் அந்த அண்ணங்க உங்க கூட வந்தவங்களா? ஐயா அவங்களாம் இல்லை, இவர் நின்றுருக்காங்க பாருங்க. ஆமாண்ணா, வருவாங்க. இப்படி உள்ள சொல்லிடுங்க அவங்ககிட்ட இந்த கடையில். நாங்கள் வந்தால் தான் வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்படிங்களா? 2 வாவல் மீன் வாங்கி வச்சுங்க. இது பாருங்க, ஒரு பீஸு 80 ரூபா வருது. வாட்டர் ப்ரூஃப் பண்ணி 3 டைம் நினச்சார். 3 டைம் நினச்சார். தைரியமாக கொண்டு வருவோம். நிறைய 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம்ல, போட்டோம். இருங்க கொஞ்சம். கண்ணு தெரியாத கண்ணு வைக்க முடியாது. எடுங்க எடுங்க எடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இந்த டைம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பார்த்தா தண்ணி செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா தண்ணியே இல்லை. அவ்வளோதான். அருவிக்கு பக்கத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கிறேன். அவ்வளோதான்.
அது ஒன்று வளைஞ்சு அது எதுக்கு என்ன பண்ணுறாங்க போயிட்டு சொல்லுங்க இப்படி இப்படி எதாவது காமிங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அருவி பற்றி எவ்வளோ நீங்கள் இங்கே வந்து கீழே மாதிரி சொல்லி அங்கே இருக்கு சொல்லுங்கம்மா. நம்ம அப்பொன்னும் இல்லைண்ணா சொல்லுங்க. நல்லா இருக்கா? குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இது என்ன அருவி? இது கொடிவேரி 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 சூப்பராக இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா? கம்மியாக தான் இருக்குங்க. கம்மியாக இருக்குது. ஆமாம் கம்மியாக இருக்குது. போன மாதம் நிறைய இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது. வெள்ளத்துக்கு ஜாலியாக இருக்குது. ஜாலியாக தான் இருக்குது. மழை இல்லாதனால தண்ணி கம்மியாக இருக்குது. மேலும் மழை வரும்போது தண்ணி அதிகமாக இருக்குது. மக்கள் அனுபவிக்க மாட்டாங்க. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே. நாங்கள என்ஜாய் பண்ணுறீங்களா? யூடியூப் சேனல் நாளைக்கு டிவியில் வரும். நீங்கள் சொல்லுங்கள். என்ஜாயா? அது சொல்லுங்கள். எடுத்தாச்சு. இப்படி எடுத்து நல்லா இருக்குங்களா? சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. சேனல்ல வரும். எப்பவுமே வரலாமா? தண்ணி இதே மாதிரி தான் கொட்டிட்டு இருக்குமா? அப்படியா? போன வாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொட்டிட்டேன். நம்ம சேனல் நீங்கள் தான் அழகாக இருக்கிறீங்க. லைக் பண்ணு. ஆமாம், உங்களை இப்போ தான் எடுக்கிறேன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பேர் கம்பர்கட். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த சேனல் போட்டால் அப்படியே போய் பார்த்துருப்பாங்க. போடணும். பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கம்பர்கட் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு சேனலில் வரும் பாருங்க. கம்பர்கட் வீலாக்ஸ்னு அடிங்க வரும். பாப்புலர் யூடியூப் சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஏதோ சொல்லுங்க, மக்கள் பார்க்குறாங்கல்ல. அருவி பற்றி எதுவும் சொல்லுங்க. ரஜினி கமலை தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதுலேருந்து பார்க்க வைப்பா. பார்த்துருக்கீங்களா நீ? கம்பர்கட்டில் கம்பர்கட்டில் எங்களாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் சொல்கிறத சொல்லிடுங்க. அருவிக்கு வர சொல்லுங்க. நம்ம ஊர் அருவி சூப்பராக இருக்கு. என்ன தண்ணி கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லா இருக்கும். தண்ணி இப்படி வந்தால் என்ன மக்கள்லாம் வந்து என்ன வெயிலுக்கு இந்த தண்ணியாக வந்தது. அதனால பரவாயில்ல குளிங்க. சொல்லுங்க. அவதான் அண்ணன் பேசுவேன். சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. ஆனால் தண்ணி கம்மியாக தான் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலுக்கு நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு. எல்லாம் மக்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லுங்க. மக்கள் இருக்கிற வெயிலுக்கு பரவாயில்ல, இதே வந்து குளிச்சுட்டு போவாங்க. பரவாயில்ல. இங்கே ஓ பாட்டு பாடுங்க.
நம்ம சேனல் ஏதாவது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு கம்பர் கட்டன்னு கேட்குறாங்களா? இல்லை எல்லாம் கம்பர் கட் சேனல் பண்ணுங்க. இல்லை சம்சாரத்து போய் சொல்லி வந்திருக்காரு. சொல்லி வந்திருக்காரு. இந்த சேனல் மூலியமா மாட்டிக்கு போறாரு நாளைக்கு. வீட்டுக்கார மாதிரி சொல்லாம வந்துக்கிறாரு இவர் நாளைக்கு சாமி எல்லாம் வரும் பாருங்க. நாளைக்கு என்ன அப்படியே எடுங்க. நானும் கொஞ்சம் மௌனம் காமிச்சு போனேன். நொங்க கொடுங்க. நொங்கோட இருக்கும். நொங்க அங்கே போய் சாப்பிட்டுடுவோம். நொங்க சாப்பிட்டுடு. சூப்பராக இருக்கு. நொங்க சாப்பிட்டுடு. அண்ணன் அவரே முதல்ல அப்படி வைங்க. நீங்கள் இந்த பக்கம் அவருக்கு நல்லா காமிங்க. இது நல்லா இருக்கு. நொங்க சாப்பிட்டே பிடிச்சிருக்கேன். ஒரு 1 லட்சம் மக்கள் பார்ப்பாங்க நம்ம சேனலில். எங்க என்ன வேணும் மெசேஜ் எதுவும் சொல்கிறேன்னு சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன் ஒரு மெசேஜ். ஆனால் நல்லா ஜாபமாக பாருங்க. தண்ணி சூடாக வந்து மக்கள் மெசேஜ் சொல்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு வாரம் சொல்லிடுறேன். வரும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி 19 என்று மேல்சபை நம்ம ஊர் எங்கள் அறிவு ஊர் மக்கள் வாக்களிங்க. 100% வாக்களிங்க. ஐயா அரசியல் இல்லை. 100% மக்கள் வாக்களிங்க. கணக்கு செய்யுங்க. நீங்க சொல்லி வீட்டில் உட்காந்துக்காதீங்க. தயவு செஞ்சு ஓட்டு அப்படி இருக்குங்களா? நம்ம சப்ஸ்கிரைப் தான் வரும். அருவியிலே நொங்கு சாப்பிட்டு அருவியிலே வந்து நம்ம நொங்கு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வருங்க. நொங்கு சாப்பிட்றோம். அருவியில் வந்து இயற்கையான மருந்து ஒரிஜினல் பழங்கள் கலப்படம் இல்லாது தமிழகத்துக்கு தேவையான பொருள், சூட்டுக்கு தேவையான பொருள். பனைமரம் அறிவித்து வருது. பனைமரத்தெல்லாம் வைக்காதீங்க. ஆனால் பனைமரத்தை வைக்கிறீங்க நிறையா. எங்கள் ஊர் அருவி எங்கள் ஊர் அருவி ஃபாரின்ல எங்கே பார்த்தீங்கன்னா சரி இங்கே தாங்க ஒரு டைம் வந்து குளிக்குவாங்க. சூப்பராக இருக்கும். கேரளா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்படி ஒரு தண்ணி நிறையா வருங்க. விட்டு விட்டு வரும். இந்த மாதம் கடைசியில் ஃபுல்லாக வரும். மழை பெஞ்சதுன்னா தண்ணி கண்டிப்பாக வரும். சாப்பிடக்கூடாது. உங்கள்கிட்ட கை விட்டு கோயம்புத்தூர் சுற்றுலாத்தலம் இப்படி எல்லாம் இருக்குது. பார்த்து முடியும். சாப்பிடுங்க. கீழே கீழே மேலே கிட்ட வந்துடு. அப்படி கீழே ஜூம் பண்ணிடுவாங்க. கீழே வந்துடு. அப்பதான் நல்லா கீழே தெரியும். அறிவிடா நன்றி. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்.